guys, welcome back to my channel. This is Ajay. இன்னைக்கு நான் வீட்ல இருந்தபடி எங்க ஸ்கின்னை வந்து பிரைட் அண்ட் க்ளோ பண்றதுக்கு நாங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க ரைஸ் கிரீமோட மீதமா இருக்கிற ரைஸ் அண்ட் கிரீமை வந்து எப்படி எங்க ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்றதுக்கு யூஸ் பண்றேன்னா இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நான் இந்த சேனலில் பியூட்டி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஆல்ரெடி ரெடி பண்ண ரைஸ் கிரீமோட மீதமாக இருக்கிற திங்ஸ் எங்களோட ஸ்கின்னுக்கு எப்படி ஸ்க்ரப் அண்ட் பெக்க அப்ளை பண்ணேன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி ரைஸை வச்சு ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த க்ரீமின் மீதமாக இருக்கிற திங்ஸை வச்சு தான் இன்றைக்கி நான் பெக் அண்ட் ஸ்க்ரப் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அந்த ரைஸ் க்ரீமோட வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் நான் அந்த வீடியோட லிங்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இங்கே மேலேயும் கொடுக்குறேன். போய் கட்டாயம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ரைஸ் எங்களோட ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகிற ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. ஸோ எல்லாட்ட வீட்லேயுமே ரைஸ் இருக்கிறபடியே இந்த மெத்தட் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ரைஸ் க்ரீமை ரெடி பண்ணும்போது மீதமாக வர ரைஸ் அண்ட் க்ரீமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை. உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் அது ஸ்க்ரப் அண்ட் பெக்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அதில் சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இந்த ஸ்கின்னுக்கு வந்து ஸ்க்ரப் அண்ட் பெக்கை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரைஸ் எங்களோட ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற எய்ட்ஸை ரிடியூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷனை ரிடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை எப்போவுமே ஜங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா ரிப்பேர் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னோட கலரை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் ரைஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. என்னோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் இருக்க மேக்கப் ஃபுல்லாக நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் ரெகுலராக சொல்கிறதா எங்களோட ஸ்கின்னுக்கு நாங்கள் எது அப்ளை பண்ணிக்க போகிறோமான்னு சொன்னாலும் எங்களோட ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம். நாங்கள் க்ளீனான ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது தான் எங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கின்னை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரைஸ் க்ரீமை நான் ரெடி பண்ணும்போது ரைஸை நல்லா மிக்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதில் இருக்கிற மில்கை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்தது மீதமாக வர ரைஸை தான் இன்றைக்கி நான் ஸ்க்ரப்பாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ரைஸை நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். தென் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற ஸ்க்ரப் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ரைஸ் க்ரீம் ரெடி பண்ணும்போது மீதமாக வேறு இந்த ரைஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை. உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் ஸ்க்ரப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கை ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது எப்போவுமே வெட்டான ஸ்கின்னில் தான் நாங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்கின்னை வெட் பண்ணிவிட்டு தென் நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ரைஸை வச்சு ரெடி பண்ண ஸ்க்ரப் இப்போ ரெடியாக இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தென் இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரப்பை இந்த ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் நான் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணி இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்னதான் ரைஸ் எங்களோட ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகிற நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. எங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா ரிப்பேர் பண்ணுறதே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை ரிடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதே ஹெல்ப் பண்ணுது. அதோட இதில் ஆட் பண்ணி இருக்கிற லெமன் ஜூஸோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற எய்ட்ஸை ரிடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னு நல்லா ஜங்காக மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸை லைட்டன் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னோட கலரை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் லெமன் ஜூஸ் ஹெல்ப் பண்ணுது. ரைஸ் அண்ட் லெமனை வச்சு ரெடி பண்ணுற இந்த ஸ்க்ரப் வந்து உங்களோட ஸ்கின்னை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணுறதோட உங்களோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதோட உங்களோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணும். ஸோ வீட்டில் இருக்கிற நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ரெடி பண்ணி உங்களோட ஸ்கின்னை நீங்கள் எக்ஸ்போலியேட் பண்ணிக்கலாம். எங்களோட ஸ்கின்னை நாங்கள் வீக்லி 2 டைம் ஒரு 1 டைம் அது கட்டாயம் நாங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோம். நாங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது தான் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி எங்களோட ஸ்கின் எல்லாம் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதோட பிரைட்டாகவும் இருக்கும். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நாங்கள் எக்ஸ்பென்சிவான ஸ்க்ரப் தான் வாங்கி எங்களோட ஸ்கின்னை நாங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கணும். இல்லை வீட்டில் இருக்கிற நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு எங்களோட ஸ்கின்னை நாங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு நாங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது எங்களுக்கு ஸ்கின்னு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதோட இதால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. உங்களோட ஸ்கின்னை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஹார்ட்டாக ஹெவியாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்க வேணாம். லைட்டாக ஸ்மூத்தாகவே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரொம்ப ஹார்ட்டாக எங்களோட ஸ்கின்னை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கக்கூடாது. ஸ்மூத்தாகவே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க.
அதோட எங்களோட ஸ்கின்னை நாங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது 3 to 5 மினிட்ஸுக்குள்ளே ஸ்க்ரப் பண்ணிக்கணும். 5 மினிட்ஸுக்கு கூட ஸ்க்ரப் பண்ணிக்க கூடாது. இப்படி நாங்கள் வீக்கில் 1 or 2 டைம் நாங்கள் எங்களோட ஸ்கின்னை வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு வரும்போது எங்களோட ஸ்கின் வந்து எப்போவுமே ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கும். அதோட நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களோட ஸ்கின் வந்து எப்போவுமே க்ளோ அண்ட் பிரைட்டாகவும் இருக்கும். நான் சம்டைம் வீடியோவை ஸ்பீட் பண்ணியிருக்கிறேன். பார்க்க ரொம்ப ஹெவியாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக தான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் ஸ்மூத்தாகவே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. என் ஸ்கின்னை நான் 5 மினிட்ஸ் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தென் நான் நார்மல் வாட்டரால் என் ஸ்கின்னை நான் வாஷ் பண்ணிக்கிறேன். தென் என் ஸ்கின்னை நான் ஒரு டவலால் நல்லா துடைச்சி எடுத்துக்கிறேன். ஸ்க்ரப் பண்ணதும் என் ஸ்கின் எல்லாம் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் இதை ஸ்க்ரப் பண்ணும்போது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கின்னை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன். தென் ரைஸ் க்ரீமை வச்சு ரெடி பண்ணுற பேக்கை இந்த ஸ்கின்னுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த ஃபேஸுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ரைஸ் க்ரீமில் மீதமாக இருக்கிற க்ரீமை தான் இந்த ஃபேஸுக்கு நான் பெக்கை அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மீதமாக இருக்கிற க்ரீமை நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். தென் இதில் நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் தேனும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ எங்களோட ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுற ரைஸை வச்சு ரெடி பண்ண பேக் வந்து ரெடியாக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக்கை ஃபர்ஸ்ட் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தென் இந்த ஃபேஸ் நெக்கில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ரைஸை வச்சு ரெடி பண்ணுற க்ரீமில் மீதமாக வர்ற க்ரீமை உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இதில் ஆட் பண்ணுறதுக்கு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட எந்த இன்க்ரீடியன்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் தனியாக இந்த ரைஸ் க்ரீமை மட்டுமே உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸுன்ற பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸாக இருக்கிறது ரைஸ். நான் ஆல்ரெடி ரைஸோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். எங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷனை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா ஃபேர்னஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கும் ரைஸ் ஹெல்ப் பண்ணுது. இதில் ஆட் பண்ணி இருக்கிற மஞ்சள் தூளோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ஃபேஸில் இருக்கிற பாக்டீரியாவை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட ஃபேஸில் இருக்கிற எய்ட்ஸை ரிடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேஸில் இருக்கிற சுருக்கங்களை இல்லாமல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட எங்களோட கண்ணை சுற்றி இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறதோட ட்ரை ஸ்கின்னை ஹீல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோவான ஸ்கின்னாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள் ஹெல்ப் பண்ணுது. அதோடு இதில் ஆட் பண்ணி இருக்கிற தேனோட பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டேனை ரிமூவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதோட மைல்ட் எக்ஸ்போலியேட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணுறதோட டார்க் ஸ்பாட்ஸை லைட்டன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் விங்கிள்ஸை ரிடியூஸ் பண்ணுறதோட எங்களோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தேன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரைஸ் க்ரீமை ரெடி பண்ணும்போது மீதமாக வர்ற க்ரீமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணுறதுக்கு உங்கள்ட்ட இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் நீங்கள் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி நீங்கள் ஸ்கின்னுக்கு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரைஸ் க்ரீமை மட்டுமே உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை இந்த ஸ்கின்னில் அப்ளை பண்ணி 15 to 30 மினிட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணிவிட்டு தென் நான் நார்மல் வாட்டரால் இந்த ஸ்கின்னை நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்கின்னை நான் நார்மல் வாட்டரால் வாஷ் பண்ணிக்கிறேன். என் ஸ்கின்னை நான் பிளேன் வாட்டரால் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு டவலால் இந்த ஸ்கின்னை நான் துடைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பேக் அப்ளை பண்ணதும் என் ஸ்கின் நல்லா பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கிறதோட நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கின்னை நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தென் நான் பேக் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இந்த ஸ்கின்னுக்கு நான் டோனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் ரோஸ் வாட்டர் தான் இந்த ஸ்கின்னுக்கு டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். நாங்கள் எங்களோட ஸ்கின்னுக்கு டோனர் அப்ளை பண்ணும்போது ஓப்பனாக இருக்கிற போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ எங்களோட ஸ்கின் வந்து எப்போவுமே ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கும். என் ஸ்கின்னுக்கு நான் டோனர் அப்ளை பண்ணதும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் நெவியோட மாய்ஸ்சரைசரை இந்த ஸ்கின்னுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ ரைஸ் க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணது மீதமாக இருக்கிற ரைஸ் அண்ட் க்ரீமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஸ்கின்னுக்கு ஸ்க்ரப் அண்ட் பெக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் எல்லாம் பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கிறதோட நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னாகவும் இருக்கும். ரைஸ் க்ரீமை ரெடி பண்ணுறவை மட்டும்தான் இந்த பெக் அண்ட் ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணிக்கலாமன்னு இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட ரைஸ் ஃப்ளோ இருந்தால் நீங்கள் அதை வச்சு இந்த ஸ்க்ரப் அண்ட் பெக்கை ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வீக்கில் 1 or 2 டைம் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் எல்லாம் பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கிறதோட நல்ல ஹெல்த்தியான ஸ்கின்னாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் செல் எல்லாம் ரிமூவ் ஆகிறதோட உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற சன்டான் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் எல்லாம் லைட்டன் ஆகிறதோட உங்களோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிடியூஸ் ஆகி உங்களோட ஸ்கின் எல்லாம் ஹெல்த்தி அண்ட் க்ளோவான ஸ்கின்னாக இருக்கும். ஸோ எங்களோட ஸ்கின்னு நல்லா பிரைட் அண்ட் க்ளோ பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவான திங்ஸை தான் நாங்கள் ட்ரை பண்ணணுமெண்டு இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு எங்களோட ஸ்கின்னை நாங்கள் பிரைட் அண்ட் க்ளோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ டைம் பொறுமையாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லவ் யூ கைஸ். பாய்.